ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க நம்ம செய்ய போகிறோம். பிரெட் ரோஸ்ட்டு தான். பிரெட் ரோஸ்ட்னாலே நம்ம எக் பிரெட் ரோஸ்ட் பார்த்துருக்கோம். சாதாரணமாக நெய் தடவி நம்ம பிரெட் ரோஸ்ட் செஞ்சு சாப்பிட்ருக்கோம். இது கொஞ்சம் வித்தியாசமாக குழந்தைங்களுக்கு பிடிக்குமேன்ட்டு நான் இது செய்ய போகிறேன். நான் இப்போது குழந்தைங்களுக்கு சாக்லேட்னாலே ரொம்ப பிடிக்கும். அந்த சாக்லேட்டு நம்ம ப்ரெட்டில் வச்சு ரோஸ்ட் பண்ணி கொடுத்தா எப்படி இருக்குன்ட்டு இமேஜின் பண்ணி இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். அது இல்லாமல் அதில் வந்து நம்ம ஜெம்ஸும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதை நினச்சி பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு தெரியுது. அந்த மாதிரி நம்ம இப்போ வந்து ட்ரை பண்ணலாம். அதுக்கு நான் வந்து இப்போ பேக்கரியிலேருந்து ஒரு பேக்கெட் ப்ரெட் வாங்கியிருக்கேன். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் எல்லாத்துலேயும் நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். டிக்டாக் வந்து இப்போ எடுத்துட்டாங்க. ஸோ அதில் நான் கொஞ்சம் வீடியோ தான் போட்டிருந்தோம், ரொம்பலாம் அதிகமாக போடலை. ஸோ அது இனிமேல் நம்மளுக்கு வராமல் இருந்தாலும் நல்லது தான். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரெட் வந்து கொஞ்சம் ஏற்கனவே ஸ்வீட்டாகவே இருக்குது. நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் ஸ்வீட்டாகவே தான் இருக்குது நம்மளுக்கு. ஸோ இதை வச்சு நம்ம இன்றைக்கி ப்ரெட் ரோஸ்ட் ட்ரை பண்ணலாம். சாக்லேட் வந்து டேரி மில்க்கு 5 ரூபா பேக்கெட் தான், அதை வாங்கியிருக்காங்க. ஜெம்ஸுமே 5 ரூபா பேக்கெட் தான். இது எல்லாத்தையும் நம்ம பிரித்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம டேரி மில்க்லாம் பிரித்து வச்சுருக்கோங்க. அது வாங்கிட்டு வந்தோடனே ஃப்ரீசரில் போட்டு வச்சாச்சு. அப்போ தான் நம்மளுக்கு ரொம்ப திக்காக இருக்கும், இல்லைனா ரொம்ப குழகுன்னு ஆகிட்ருக்கோம் அது. ஸோ அதனால் நம்ம ஃப்ரீசரில் வச்சு தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஜெம்ஸை வந்து நம்ம அப்படியே முழுசாக போட முடியாது. நம்ம குட்டி குட்டி பீஸாக அதை நொறுக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன பவுல் வச்சு நம்ம அதை சின்ன சின்ன பீஸாக பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஜெம்ஸை வந்து ரொம்ப பொடியாக நறுக்கி வச்சுட்டோம். இப்போ அதை பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ப்ரெட் ரோஸ்ட்டுக்கு ரெடி பண்ணலாம். இப்போ ப்ரெட்டு ஒரு ஸ்லைஸ் எடுத்துருக்கேன். டேரி மில்க் ஒரு பீஸை வந்து நம்ம பாதியாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிக்கிட்டு இந்த பக்கம் ஒன்று, சென்டராக நம்ம வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ஜெம்ஸை தூவி விட்டுக்கலாம். போதும், கொஞ்சம் லைட்டாக போட்டால் போதும் நம்மளுக்கு. அது மெல்ட் ஆகிறதுனால இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு அதில் க்ரீமியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இன்னொரு ப்ரெட் ஸ்லைஸை வந்து அது மேலேயே நம்ம வச்சிடலாம். இப்போ வச்சுட்டு ஒரு கிளாஸை வச்சு, இல்லைன்னா வேறு எதனா கப்பு அந்த மாதிரி வச்சு நம்ம ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த சாக்லேட்லாம் உள்ளே நல்லா அழுந்த அளவுக்கு நம்ம சென்டர் பாயிண்டில் தான் வச்சுருக்கோம். ஸோ அதை கட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த சாக்லேட்லாம் வராது. பாருங்கள், ரவுண்ட் ஷேப்பில் கரெக்டாக வந்துடுச்சு நம்மளுக்கு. இந்த ப்ரெட்டுமே வந்து நம்ம நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிட்டோம்னாக்கா, அதுக்கப்புறம் நம்ம ஜாரில் போட்டு அரைச்சிட்டோம்னா வேறு எதனா நம்ம செய்யும் போது க்ரன்ச்சியாக இருக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ப்ரெட் க்ரம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்குமே வந்து நம்ம இந்த ப்ரெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ப்ரெட்டே வந்து வெளியில் வந்துடுச்சு. ப்ரெட்டு வந்து உடஞ்சி வெளியில் வந்துடுச்சு. ஸோ அடுத்த முறை நம்ம கரெக்டாக நம்ம ட்ரை பண்ணுவோம். ஏன்னா ரொம்ப நான் ப்ரெஸ் பண்ணதுனால ப்ரெட்டே வந்து புட்டுக்குன மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்தது வந்து கரெக்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுக்கலாம். ஏன்னா ப்ரெட்டு வந்து ரொம்ப சாஃப்டாக தான் இருந்தது, அதனால் சும்மா லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும் போல இருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணும்போது ஒரு டேரி மில்க்கை 2ஆக கட் பண்ணி 2த்தையுமே நான் வச்சுட்டேன். ஒரு 2 பீஸுமே நான் வந்து வச்சு தான் கட் பண்ணியிருக்கேன். ஆனால் அது ரொம்ப அதிகமாக இருக்குது. அது வந்து இப்போ வந்து நம்ம
பாதி பீஸ் போட்டாலே போதும். கரெக்டாக அந்த ரெண்டு பீஸாக இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம போட்டு சென்டராக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜெம்ஸை தூவி விட்டுடலாம் மேலே. அது இல்லாமல் ப்ரெட்டு வந்து நான் ஃபஸ்ட்டு எடுக்கும்போது ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அந்த கிளாஸ் வச்சு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டேன். அதனால் ப்ரெட்டே வந்து உடஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் சாஃப்டாக ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ அடுத்த ஸ்லைஸ் நான் மேலே வைக்கிறேன். ப்ரெட் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்தது, அதனால் நான் லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும். பாருங்கள், ப்ரெஸ் பண்ணோடனே கிளாஸ்லேயே போயிடுது. அதை லைட்டாக நான் வந்து இப்போது எடுக்கிறேன். பாருங்கள், அழகாக வந்துடுச்சு நம்மளுக்கு. இப்போது இருக்கிற எல்லா ப்ரெட்டையும் நான் இப்போ ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம தவா வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம், ரோஸ்ட் பண்ணி. பாருங்கள், அந்த நெய் மேலே நான் அப்படியே வச்சிடுறேன். ஆனால் இதை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் ஆகிடுச்சு. ப்ரெட் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. உடஞ்சி போயிடுச்சு. ஸோ ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஸ்லோவாக நம்ம திருப்பலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண எல்லா ப்ரெட்டையும் வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேங்க. நான் இங்கே நம்ம இப்போ வந்து சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து தம்ப்நெயிலுக்காக கட் பண்ண பாதி பீஸு. அதை தான் இப்போ உங்களுக்கு நான் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். சாப்பிட்டு பார்க்கலாங்க. நம்ம உள்ளே போட்ட ஜெம்ஸு, டேரி மில்க் எல்லாமே ரொம்ப மெல்ட் ஆகிட்டு டோனல்ஸ் சாப்பிட்ற அந்த ஃபீலிங்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்க கண்டிப்பாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.